வீவர்ஸ், கொல்கத்தாவில் ஒரு பெண் டாக்டர் வந்து மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த கொலை செய்யப்பட்ட டாக்டர் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள ரொம்ப அடித்து துன்புறுத்தி கழுத்து ப்ளஸ் முதுகு எல்லாமே உடைத்து அதுக்கப்புறம் அவர் பலமுறை பாலியல் வன்புறுத்தி பண்ணி கொல்லப்பட்டிருக்கு. இது கேட்கவே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க உடம்புல இருந்து 100 மில்லி மேலே வந்து விந்தணுக்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இவங்களை கண்டிப்பாக ஒருத்தர் இல்லைங்க, பல பேர் வந்து இவங்களை வந்து உடலில் வைத்து அதுக்கப்புறம் கொல்லப்பட்டதாக கருதப்படுகிறது. ஆனால் இப்போதைக்கு போலீஸ் வந்து ஒருத்தர் மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இன்னமும் இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க பின்னாடி, அவங்க எல்லாத்தையும் பிடிக்க போகிறாங்க. இதுதான் விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெண் டாக்டர் வந்து அன்றைக்கி டியூட்டியை முடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செமினார் போய் படுக்க போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து எந்த ஒரு வசதியுமே இருக்காதுங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணமாக சொல்லலாம். ஸோ அதனால தான் அந்த பெண் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டியூட்டியை முடித்து செமினார் அறைக்கு போய் படுக்க சென்றிருக்காங்க. அங்கே ஒரு நபர் வராரு. அந்த நபர் தான் சஞ்சய். இவரை எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இவர் யூஸ் பண்ணுற ஹெட்செட் மூலியமாக தான் அவர் பிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஹெட்செட் வந்து அங்கே விட்டுட்டு போயிருக்காரு. இது இல்லாமல் சிசிடிவி கேமரா வச்சும் பிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஞ்சய் யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு பாக்ஸருங்க. ஸோ இந்த சஞ்சய் பாக்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 முறை வந்து திருமணம் இருக்குது. அந்த 4 திருமணமே பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டாங்க. இது பின்னாடி கேட்டிங்கன்னா இவர் இதுக்கு முன்னாடி பற்றி நிறைய செக்ஸ் டார்ச்சர் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறதுங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் பல கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த சஞ்சய் எப்படி இங்கே உள்ளே வந்தார், அந்த செமினார் ரூமெல்லாம் 3வது மாடியில் இருக்குது, எப்படி இது எல்லாமே இவருக்கு தெரியும், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஆனால் இது பின்னாடி என்னன்னா, இவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு இவர் குடித்து விட்டு மது போதையில் அந்த 3வது மாடி உள்ள தளத்தில் வந்து அந்த செமினாருக்கு இவர் சென்றிருக்கிறார். ஸோ அப்போது அந்த டாக்டர் தூங்கிற நேரத்தில் வந்து இந்த சம்பவம் நடக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டாக்டரை நல்லா அடிச்சிருக்காங்க. அடித்ததுக்கப்புறம் அவங்க இறந்துருக்காங்க. இறந்ததுக்கப்புறம் தான் இவர் மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து உடலில் வைத்திருக்காங்க. ஸோ இது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு ரொம்ப கிளியராக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை மட்டும் பிடித்து இன்னும் பல பேரை தேடி வருகின்றனர். அந்த பெண் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கனவோடு அங்கே படிக்க வந்திருப்பாங்க. ஸோ இன்னும் அவங்க வாழ்க்கையில் வந்து எவ்வளோ சாதிக்க நினச்சிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துகிறது. இது மட்டும் இல்லாமல் தன் தாய் தந்தை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன் பிள்ளைகளை வந்து எப்படிலாம் வளர்க்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கேட்டால் அவர்கள் எவ்வளோ மனம் உளைச்சல் கண்டிப்பாக ஆளாளர்களை வந்து உண்மையிலேயே நினச்சி கூட பார்க்க முடியலை. இந்த வீடியோவை நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருமே பகிருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி குற்றம் நடக்கவே கூடாது. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி குற்றம் நடக்குதுன்னா நீங்கள் இதுக்கு சரியான தண்டனையை கொடுங்க. இந்த தண்டனையை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது. ஸோ இதுதான் என்னோடய கருத்தாக இருக்குங்க. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நம்மளோட குழந்தைகள் கீழே விழுந்தாலே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு வலி வலிக்கும். பார்த்துப்போ ஓடாத அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது நீங்கள் அந்த இடத்துல நின்று யோசிச்சு பாருங்கள். ஸோ இது இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்தியாவிலும் சரி உலகத்தில் எங்கேயுமே நடக்கவே கூடாது. இந்த டாக்டர்ஸ் வந்து ஒரு புனிதமான தொழிலுங்க. அவங்க பார்த்திங்கன்னா கொரோனா டைம்லும் சரி, இதுக்கு முன்னாடி உள்ள ஏகப்பட்ட வைரஸ்கள் தாக்கும் போதும் டாக்டர் வந்து தன் அயராத பணிகளை வந்து இன்னமும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை நம்ம பார்ப்போங்க. ஸோ இன்றைக்கி நம்ம உடம்பு ஏதாவது பிரச்சனைனா டாக்டர் போனால், டாக்டர் எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட டாக்டரே இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்குன்னா இது உண்மையிலே மிக மிக பெரிய கண்டிக்கத்தக்கமான விஷயங்கள். ஸோ இனிமேல் இது போல் நடக்கவே கூடாது. சட்டம் இன்னும் வலுவாக இருக்க வேண்டும். இதுதான் என்னோட கருத்துங்க.